ஹலோ சொந்தமே நண்பர்களே, நான் கிருஷ்ணமூர்த்தி. வெல்கம் டு கஸ்தூரி மஞ்சள் மணமாலை. இன்றைக்கி ஒரு மிக மகிழ்ச்சியான நாள் மற்றும் திருப்திகரமான நாள். ஆக்சுவலாக நான் இந்த கஸ்தூரி மஞ்சள் மணமாலை தொடங்கின பிறகு ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் நான் வீடியோ மூலமாக அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன். சில பேர்கிட்ட வீட்டுக்கே நான் வர தயாராக இருக்கேன், உங்களை வீட்டோடு காமிக்கணும், நீங்கள் பேசுகிறத உங்களோட டீட்டெயிலை நான் வீட்டுக்கே இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்ட ஒரு வரனில் கம்மோஆர் நாயுடு பிரவீன் அப்படிங்கிற ஒரு வரன்னு இன்றைக்கி திருமணமாகி சந்தோஷமான ஒரு திருப்திகரமான நாளை நான் செய்யக்கூடிய இந்த மேட்ரிமோனியல் சர்வீஸில் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ பல பேர் நம்ம குரூப்பில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளே பேசி கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு திருமணம் இன்றைக்கி நடந்த ஒரு திருமணம் என்கிட்ட முறையாக இன்ஃபார்ம் பண்ணி என்னை கூப்பிட்டு வச்சு மரியாதையும் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஆனந்த கண்ணீர் எனக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வேலை மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த ஒரு மேட்ரிமோனி சர்வீஸை நான் தேர்ந்தெடுத்ததற்கு தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறேன். பல பேர் இந்த ஏஜில் உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ புரோக்கராக மாறிட்டியா அப்படின்னு சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கிண்டல் பண்ணுறதுக்கு நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனால் என்னோடய இன்டென்ஷன் நம்மளுக்குள்ளே நாம் ஒன்றாகணும். நமக்குள்ளே சிறு வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் ஒன்றாகி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல துணையை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் நேரடியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களை, அப்படிங்கிறது தான் என்னோடய கோரிக்கை. நம்ம பல வேலைகள் செய்வோம், அதில் மன திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறது சில வேலைகளில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு திருப்தி இந்த வேலையில் இருக்கிறதுனால, ஏன்னா நான் பல இடங்களில் நான் என்னோடய மாமா பையனுக்காக பணம் கட்டி, ஈவன் கல்யாண மாலை அப்புறம் ஷாதி இங்கெல்லாம் கூட பணம் கட்டி வெறும் நம்பர் மட்டும் கிடச்சி அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்கள பற்றின டீட்டெயிலை நம்ம புரிஞ்சிக்க முடியல. நம்மளை பற்றின டீட்டெயிலை அவங்களுக்கு வெறும் ஃபோன் பண்ணி நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இது நான் மனப்பூர்வமாக ஒவ்வொரு ப்ரொஃபைல்லையும் என்னோடய இன்டென்ஷன் என்னென்னா, ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் இன்டர்வியூ மூலமாக அவங்கள அறிமுகப்படுத்தணும், அவங்கள பற்றின டீட்டெயிலை அவங்களாலேயே சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய முதற் கோரிக்கை. அந்த வகையில் இந்த பிரவீன்கிற அந்த கம்மோஆர் பையன் வீட்டுக்கே நான் போய் அவனை பற்றின டீட்டெயிலை என்னோடய 12 வயசு பொண்ணை வச்சு கேமராவை எடுக்க வச்சு அவனை நான் இன்டர்வியூ எடுத்தேன். கேமரா ஆங்கிள் கூட சரியாக இருக்காது, என் பொண்ணு ஷேக் பண்ணி எடுத்திருக்கோம், பெரிய பொண்ணு, என் 12 வயசு பொண்ணு. ஸோ அவன் அந்த பையன் கரெக்டாக நான் கேட்டதுக்கு தாழ்மையாக அவனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணான். அவங்க வீடு வாசலை காமிச்சாங்க. ஸோ அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு ஒரு ஹர்ஷனாங்கிற ஒரு வீட்டில் இருந்து நம்ம அந்த பையனை பார்ப்போமா பேசுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய வீடியோ மட்டும்தான் அந்த பொண்ணு பார்த்துது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சி போய் ஜாதகம் அமைஞ்ச பிறகு இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாளில், அதாவது மௌனி அமாவாசைன்னு சொல்லுவாங்க, நேற்று முந்தா நாள். அதன் பிறகு இப்போது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்களுக்கும் நான் இதே தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நேரடியாக வரணும், ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் நீங்கள் நேரடியாக உட்காந்து ஃபைல் எல்லாத்தையும் பார்க்கணும். ப்ளஸ் என்னோடய கம்ப்யூட்டர்லேயும் ஏகப்பட்ட ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு சூட் ஆகிற ப்ரொஃபைலை நீங்கள் எடுத்து பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதான் என்னோடய தொடர்ந்த கோரிக்கை. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வீடியோ உலகமாக மாறிப்போச்சு. எல்லாருக்கும் பர்சனலாக ரிவ்யூ தேவைப்படுது. ஒரு சினிமாவை போனால் கூட ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு தான் இன்றைக்கி போகிற ஒரு சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இது வாழ்க்கை. அவங்கள பற்றின நம்ம டீட்டெயிலில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பொதுவாக பையன் வீட்டு தான் மோஸ்ட்லி வர்றாங்க. இப்போ பொண்ணு வீடு அவ்வளோ வர்றது கிடையாது, ஏன்னா சங்கோஜமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது பையன் வீட்லேயே சில பேர் எனக்கு பேச வராது, எனக்கு சங்கோஜமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தம்பிகளே, உங்களை பற்றின டீட்டெயிலை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு சீக்கிரம் வரணும் அமையும். ஏன்னா ஒரு ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டா, வேலை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் பர்சனலாக உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பேசும்போது புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் நான் கூப்பிட்டு வச்சு அம்மா, அப்பா, பையன் உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து அதை நம்ம என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில், யூடியூப் சேனலில், இன்ஸ்டா பேஜில் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை மக்கள் பார்க்குறாங்க. அந்த பார்த்ததில் இந்த திருமணம் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அதை நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ப்ரொஃபைலில் நீங்கள் கலந்து எல்லாமே யாதவர், நாயுடு, ரெட்டி, செட்டி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஓகேன்னா அதை கூட நீங்கள் பேசலாம். உங்களை பற்றின டீட்டெயிலாக வீடியோவாக ஒரு ஃபைலாக நான் தருவேன், அதையும் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதாவது சோஷியல் மீடியா உலகம் இன்றைக்கி பெருகி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. யாரும் படிக்கிறதில்ல, பார்க்குறாங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர் வாங்குவோம், ஆனந்த விகடன், குமுதம் வாங்குவோம். அதெல்லாம் நான் 20 வயசாக இருக்கும்போதே எனக்கு நாவல் படிக்கிறது, இந்த மாதிரி வாரப்பத்திரிகைகள் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விருப்பமான விஷயம். இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிற வாரப்பத்திரிகைகளை படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பேன்.
ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப்னு வந்ததுக்கப்புறம் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த சோஷியல் மீடியா எப்படின்னா நம்மளை வந்து அடிமையாக்கிடுது. அதுலேயும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அந்த ஒரு இந்த இந்த சோஷியல் மீடியா அந்த பிளாட்ஃபார்மில் நான் என்னோட இந்த மேட்ரிமோனியல் சர்வீஸை நான் இந்த ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன்வைக்கிறேன். நீங்கள் அதை கவனமாக கொஞ்சம் முன் வந்து என்னோடய கோரிக்கையை ஏற்று உங்களை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கூடி சீக்கிரம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் திருமணம் பண்ணி வைக்கணும். வரன்களே, மாப்பிள்ளைகளே, சீக்கிரமாக நான் சொல்கிறதுல உண்மை இருக்குதுன்னு நம்பி நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க. இன்கேஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நான் வரத்துக்கு தயாராக இருக்கேன். பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. மேலும் கல்யாண விஷயமா நான் இனிமேல் அது ஆக்சுவலாக சாப்பாடு, கச்சேரி, அப்புறம் நாதஸ்வரம், அலங்காரம், மேக்கப்பு இதெல்லாம் கூட நான் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இனிமேல் அடுத்தடுத்து கொடுக்கலான் இருக்கேன். உங்களுக்காக நான் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களை பேட்டி எடுக்கவும் தயாராக இருக்கேன். இந்த ஒரு சோஷியல் மீடியா யுகம் மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு தருணத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கோரிக்கை. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான ஒரு நாள் வந்து என்னோடய குருநாதர் வேதாத்ரி மகரிஷியின் அருளால் தான் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.